ஜெகன் சார், எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு பில்டிங் கட்டணுமா? அவங்க பிளான் மட்டும் ரெடியா வச்சிருக்காங்க. பிளான் மட்டும் போதுமா ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு? வணக்கம். உங்கள் உண்மையான பொறியாளன் ஜெகன். நம்ம கூட இருக்கிறதில்ல நிறைய பேர் நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு பிளான் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எலிவேஷனும் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி தான் நிறைய பேர், பெரும்பாலான மக்கள் நினைக்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் நான் டெப்த்தாக பேசணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ பொதுவாக அந்த இடத்த நம்ம முதல்ல பார்த்து அளக்குறோம். அளந்து அந்த இடத்தோட பவுண்ட்ரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு லேஅவுட்டாக போடுறோம். போட்டதுக்கு அப்புறம் ஒரு அவங்களோட தேவை என்ன, ஒரு கிளையண்ட்டோட தேவை என்ன, அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு பிளான் போடுவோம். பிளான் போட்டதுக்கு அப்புறம் அதை வச்சு ஃபர்னிச்சர் அரேஞ்ச்மெண்ட், ஒரு ரூம்லையும் டிவி எங்கே வரப்போகுது, ஒரு சோஃபா எங்கே வரப்போகுது, நம்ம ஒரு கிச்சனாக அந்த அடுப்பு எங்கே வைக்க போகிறோம், அந்த ஃபர்னிச்சர் அரேஞ்ச்மெண்ட் ட்ராயிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயிங் போட்டால் மட்டும்தான் எலக்ட்ரிக்கல் ட்ராயிங், ப்ளம்பிங் ட்ராயிங் போட முடியும். ஸோ அப்போ அந்த எலக்ட்ரிக்கல் ட்ராயிங், ப்ளம்பிங் ட்ராயிங் ஸோ எங்கே நமக்கு பெட் வரப்போது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபேன் போட முடியும். எங்கே நமக்கு ஒரு அடுப்பு வைக்க போகிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு பக்கத்தில் நம்ம சிம்னி கொடுக்க முடியும். ஸோ இப்படி ஒரு விஷயங்களும் அந்த எலக்ட்ரிக்கல் ட்ராயிங்கை நம்ம போட்டால் தான் நமக்கு தெரியும். இதே மாதிரி ப்ளம்பிங் ட்ராயிங் எங்கெங்கே நமக்கு செப்டி டேங்க் வரப்போகுது, வேஸ்ட் வாட்டர் பீட் எங்கே வரப்போகுது, சம்பு எங்கே வரப்போகுது, இப்படி விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சு அதோட பைப்லைன் எங்கே கொண்டு போக முடியும், எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியாது நமக்கு தெரியும். இப்படி விஷயங்கள் நம்ம போட்டாகும். அதில் இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு பில்டிங் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் வேணும். அது இருந்தால் தான் நம்ம எங்கெங்கே நமக்கு காலம் வரப்போகுது, எங்கெங்கே பீம் வரப்போகுது, ஸ்லாப்போட திக்னஸ் என்ன, அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். இதெல்லாம் நமக்கு போட்டாகணும். அதில் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் போட்டால் தான் நம்ம என்ன ஒரு இன்டீரியர் ட்ராயிங் கூட போட முடியும். ஏன்னா ஃபர்னிச்சர் அரேஞ்ச்மெண்ட் ட்ராயிங் இல்லாமல் இன்டீரியர் ட்ராயிங் கூட போட முடியாது. அது நமக்கு எங்கே என்ன ரூம் வரப்போகுது, எங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சால் நமக்கு அந்த ஃபர்னிச்சர் அரேஞ்ச்மெண்ட் ட்ராயிங் போட முடியும். ஸோ இந்த ஃபர்னிச்சர் அரேஞ்ச்மெண்ட் ட்ராயிங்கை நமக்கு போட்டு நம்ம ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்போது நமக்கு இதே மாதிரி ஒரு டோர் விண்டோ ஷெடியூலாக இருக்கட்டும், நமக்கு விண்டோ ஹைட் என்ன வரப்போகுது, டோர் ஹைட் என்ன வரப்போகுது, இப்படிப்பட்ட ஷெடியூல் தேவை இருக்குது. இப்படி கிட்டத்தட்ட ஒரு பில்டிங் சொல்லி வரும்போது ஒரு 100-150 ட்ராயிங்கிட்ட வந்துடும். சரியா? அவ்வளோ ட்ராயிங் வரும். அவ்வளோ ஒர்க் பண்ணால் தான் நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை நம்ம அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ண முடியும். அப்போ அது பக்காவாக நம்ம என்ன பிளான் பண்ணுறோமோ அதோட அவுட்புட் அங்கே கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம பண்ணுற விஷயம் எப்போவுமே பக்காவாக பெர்ஃபெக்டாக பண்ணணும். இது நம்ம ஒரு பில்டிங் கட்டுறது அப்படிங்கிறது சில பேருக்கு ஒரு வாட்டி, 2 வாட்டி, 3 வாட்டி, 4 வாட்டி, 5 வாட்டி நடக்கலாம், 10 வாட்டி, 20 வாட்டி நடக்கலாம். மேக்ஸிமம் 99.9% மக்களுக்கு ஒரு வாட்டி, 2 வாட்டி நடக்கக்கூடிய விஷயம். ஸோ அதனால் ரொம்ப அக்யூரேட்டாக திங்க் பண்ணி பண்ணுறக்கூடிய விஷயங்களை ப்ராப்பராக பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.